மிதுனம், கன்னி இவங்களுக்கெல்லாம் பலன் தரும். கண்டிப்பா. அப்போ மிதுனம் கன்னிக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுனத்துக்கு, அதாவது மிதுனத்துக்கு வந்து 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் கன்னிக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் வருகிறார். பட் 2 பேர்த்துக்குமே லக்னத்துக்கு வந்து மிகப்பெரிய நண்பரா வர மாட்டார் சந்திரன். ஏன்னா சந்திரனுக்கு வந்து புதனை பிடித்தாலும் புதனுக்கு சந்திரன் பிடிக்காதுங்கிற ஒரு கதை இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் எதுக்குன்னா பலன் எப்படி இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி கதைகள் கொடுத்தாங்களோ இல்லையா, இதை வந்து வச்சு இதெல்லாம் வந்து ஹம்பக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறபொழுது கன்னி லக்னத்துக்கு புதன் வரும்பொழுது 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானாதிபதியாக செயல்படுவார். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தன லாபத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது சகோதரர் மூலமாக சில விஷயங்கள் நன்மை வரும். 4ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழில் மேன்மை கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழில் மேன்மை கிடைக்கும். 5ல் இருக்கும் பொழுது குழந்தைகள்னால நல்ல பெனிஃபிட் வரும். 6ல் இருக்கும் பொழுது கடனால ஜெயிப்போம், வெளிநாடு போய் ஜெயிப்போம், அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல வரும். இதே 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்ல லாபங்கள், மனைவி மூலமாக நல்ல சொத்து சேர்ப்பு, மனைவி மூலமாக அவங்களுடைய சம்பாதனை எல்லாமே குடும்பத்துக்கு உதவுற மாதிரி இருக்கும். 8ல் இருக்கும் பொழுது மறைமுக இன்கம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். எம்எல்எம் அது மாதிரி மெத்தட். 9ல் இருக்கும் பொழுது அப்பா மூலமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. இது மாதிரி எந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 12ஆம் இடத்துல ஆனாலும் வெளிநாடு விஷயத்துல போய் கொடுப்பார். அதே சந்திரன் சனி ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்து கொஞ்சம் சில விஷயங்கள் சரியா வரலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுப்பார். அது அந்த தசா புக்திகளை எந்த தசை எந்த புக்தியில அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது நம்ம சொல்லிடலாம்.